என் அன்பு வணக்கம். 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி விதையை சேர்த்துக்கிறேன். அதோட 2 டேபிள் ஸ்பூன் நான் கடலை பருப்பும் சேர்த்துக்கிறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 6லேருந்து 8 மிளகு. இந்த மாதிரி நல்லா செவந்து வர டயத்தில் ஒரு 6லேருந்து 7 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். மிளகா போட்ட கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 1/4 முறி தேங்காவை நான் திருகி வச்சதை சேர்த்துக்கிறேன். காஞ்ச மிளகாவையும் தேங்காவையும் போட்டு ஒரு 30 to 40 seconds நல்லா இப்படி வறுத்ததுக்கு அப்புறமா கேஸ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். மசாலா சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ நான் புளியை கரைச்சிக்க போகிறேன். ஊட்டியில் போய் நம்ம தேடி அதை கரெக்டான தேயிலையாக பார்த்து அதை டேஸ்ட் பண்ணி அந்த மாதிரி கரெக்டாக பார்த்து தேர்ந்தெடுத்து டீ இலைகளில் தூள்களை எல்லாத்தையும் கரெக்டான ப்ரொபோர்ஷன்ஸில் பர்ஃபெக்டாக மிக்ஸ் பண்ணது தான் இந்த SR நேச்சுரல் டீ. ஃபைன் பிளெண்டட் ஆன ஒரு டீ ஆர்டர் பண்ணுங்கள், இப்போவே ப்ளேஸ் பண்ணுங்கள். எல்லாத்தையும் வெட்டி முடிச்சாச்சு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயும் 1 டேபிள் ஸ்பூன் கீயும் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1/4 டேபிள் ஸ்பூன் நான் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். அதோட வெட்டி வச்சிருந்த 30 சின்ன வெங்காயத்தையும் நான் சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம கட் பண்ணி வச்ச ஒரு முருங்கைக்காவை சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி வேரோட நான் ஏன் சேர்க்குறேன்னா, கொத்தமல்லி வேரில் தான் இன்டென்ஸான ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் இருக்குது. அதனால வதக்கும் போதே நான் வேர்களை சேர்த்துட்றேன். மிடில் ஆஃப் த குக்கிங்லேயும் ஃபினிஷிங்லேயும் நான் இலைகளை சேர்க்கறதுக்கு போகிறேன். இதை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிட்டு இப்போ நான் தக்காளியும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம தேவையான உப்பை சேர்த்துக்கலாம். புளி நல்லா 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த மசாலாவை சேர்த்துக்க போகிறோம். இப்படி நல்லா கொதிச்சாதான் இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம வேக வச்ச பருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தாளிப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதோட நான் 2 டேபிள் ஸ்பூன் கீயும் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ 1 டீஸ்பூன் நான் கடுகு சேர்த்துக்கிறேன். அதோட 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். இறக்கிறதுக்கு முன்னாடி 3 பிஞ்ச் காயப்பொடியும் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு நெல்லிக்காய் சைஸ் வெல்லத்தை சேர்த்துக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டா சாம்பார் ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். அது கொதிக்கும் போது வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடுங்க. ஃபென்டாஸ்டிக்காக ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் இதெல்லாம் முக்கியமாக பண்ணுங்கள். இதில் எல்லாத்துலேயும் ரொம்ப முக்கியம் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா லைஃப் இஸ் பெட்டர் when we share.